அன்பார்ந்தவர்களே, திருமகனை கோயிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்கு அன்னை மரியாவும் சூசையும் அந்த குழந்தையை கொண்டு வருகின்றார்கள். அப்போது முதியவர்கள் இருவர் அந்த குழந்தையை தரிசிக்கின்றார்கள். அதிலே அண்ணா இந்த குழந்தையை தரிசித்து அடைந்த பேரின்பம் என்ன என்பதை இன்று நாம் தேம்பாவணி மூலமாக தியானிக்கப் போகிறோம். மிக அருமையான செயல். பக்தி செயல் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த செய்யுள் அமைகின்றது. ஏற்றினாள் இளவல்தாளை இணையரும் கன்னித்தாயை போற்றினாள் இருவர் மாட்சி புடையில் வந்து எவரும் கேட்பச் சாற்றினாள் என்பு உட்பொங்கி தாரை நீர் தாரையாக தூற்றினாள் பெருக்கு உற்ற இன்ப தூய்கடல் அமிழ்ந்தினாளே என்ற மகன் நேர்ந்த படலத்திலே இந்த செயல் அமைகின்றது. இதன் பொருள் என்ன என்றால், குழந்தைநாதனின் திருவடிகளை தன் தலைமீது ஏற்றி கொண்டாள், ஒப்பற்ற கன்னித்தாயை போற்றினாள், பக்கத்தில் அணுகி வந்து எல்லாரும் கேட்குமாறு அவ்விருவரின் மாட்சியை எடுத்து கோரினாள், தன் உள்ளத்திலே இன்பம் பொங்கி கண்ணீர் தாரையை மழை தாரை போல தோற்றினாள், அதனால் பெருக்கெடுத்த இன்பம் என்னும் தூய கடலிலே மூழ்கினாள். இது இந்த செயலுடைய பொருள். இதன் கருத்து என்ன என்றால், அண்ணா, முதிர்ந்த வயதினராகிய அண்ணா இறைமகனின் திருவடியை தலையிலே சூடிக்கொண்டாள். பக்தி மிகுதியினால் மரியாவை போற்றினாள், பெற்றெடுத்த தாயை. அந்த இருவரின் பெருமையை சூழ இருந்தவர்களுக்கு எடுத்து கூறினாள், சாட்சி பகர்கின்றாள். மகிழ்ச்சி மிகுதியால் கண்ணீர் வடித்தாள், இன்பக் கடலிலே மூழ்கினாள் என்று பார்க்கிறோம். ஏற்றினாள் இளவல்றாளை இணையருங் கன்னித்தாயை போற்றினாள் இருவர் மாட்சி புடையில் வந்து எவரும் கேட்ப சாற்றினால் இன்புட் பொங்கி தாரை நீர் தாரையாக தூற்றினால் பெருக்குற்று என்ப தூய்கடல் அமிழ்ந்தினாளே என்று இந்த செயலை அமைக்கிறார். உண்மையான பக்தி என்பது தன் உள்ளத்திலும் சில வெளிப்பாடுகளை, அது மெய்ப்பாடுகளாக உடலிலும் வெளிப்படுகின்றது. வெறுமனே மனதிலே மட்டும் சில உணர்ச்சிகளை அடைந்தால் போதாது, அது செயல்பாட்டிலே வெளியே மற்றவர்களோடு சேர்ந்து சேர வேண்டும், மற்றவர்களுக்கு துணை புரிய வேண்டும். அந்த வகையிலே முதல் தூதராக, மறை தூதராக அண்ணா இருப்பது போன்று இந்த செய்யுளை அமைத்திருப்பது மிக அழகான ஒன்றாகும். வாழ்க.